அவசரமான செய்தி, இது அவசியமான செய்தி. பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் வேணும். பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் வேணும். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளாம நீங்க இருக்கவே கூடாது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள வரும். காரியம் மாறுதலாய் முடியும். காரியம் மாறுதலாய் முடியும். நீங்க வாஞ்சிக்கணும், நீங்க விருப்பப்படணும். பரிசுத்த ஆவியானவரை பொறுத்த வரைக்கும் சும்மா இருந்தா கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க காத்திருக்கணும். நான் சொன்னேன் இல்ல, 120 பேரை கர்த்தர் அபிஷேகிச்சார். ஆனா ஸ்டார்ட் பண்ணது 120 பேர் கிடையாது, ஆயிரக்கணக்கான பேர். ஆனா எல்லாரும் இடையில என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்கிப் ஆயிட்டாங்க. ஆனா 120 பேர் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா காத்திருந்தாங்க, வெயிட் பண்ணாங்க. உடனே பரிசுத்த ஆவியானவர் அந்த 120 மேல அப்படியே இறங்கினார். அந்த 120 மேல இறங்கின உடனே அவங்களை கொண்ட அற்புதங்கள் நடந்துச்சு. அவங்களுடைய ஊழியத்துல 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்படியே அவங்களுடைய பிரசங்கத்துல ஆவியானுடைய மகிமை ஊற்றப்பட்டது. எல்லா ஊழியக்காரங்களை நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க. அவ்வளவு பலவீனமா இருந்தவங்க எல்லாம் எப்படி ஸ்ட்ராங் ஆனாங்க தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வந்துருச்சு. உங்களுக்கு ஆவியானுடைய தொடுதல் உங்களுக்குள்ள வேணும். வாலிப தம்பி தங்கச்சி, உனக்குள்ள கண்டிப்பா ஹோலி ஸ்பிரிட் வேணும். ஹோலி ஸ்பிரிட் வேணும். நீ கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவரை நீ பெற்றுக்கொண்டுதான் ஆகணும். நீ பெற்றுக்கொண்டாதான் நீ நல்லா இருப்ப. அதனால இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு கை தட்டுறதுக்கு விருப்பம் இல்ல. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்நிய பாஷையில பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. இல்ல, அந்நிய பாஷை அனுபவம் ஒரு பெரிய அனுபவம். நீ வெட்கப்படவே கூடாது. நீ அதான் ஆண்டவர் சொல்லும் போதே என்ன சொல்றாருன்னா, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும். ஃபர்ஸ்ட் நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? ஜெபிக்கிறதுக்கு வெட்கம் இருக்கக்கூடாது. ஏசப்பா பிள்ளைன்னு சொல்றதுக்கு வெட்கம் இருக்க கூடாது. நான் திரும்ப கேட்கிறேன், நம்ம ஏன் வெட்கப்படணும்? கண் இருந்தும் காணாத, காது இருந்தும் கேட்காத, அந்த மாதிரி நினைக்கும் போது ஏன் ஆண்டவர் எதுல குறைஞ்சு போயிட்டார்? ஏன் வெட்கப்படணும்? வெட்கப்படக்கூடாது. பைபிளை தூக்குறது எனக்கு பெருமை. ஏசப்பா பிள்ளைன்னு நான் சொல்றது எனக்கு பெரிய பெருமை. நான் ஆராதிக்கிற தெய்வம் உண்மை உள்ள தெய்வம். அவர் மரித்தும் இன்றும் பேசுகிற தெய்வம். அதனால நான் கிறிஸ்தவன் சொல்றதுக்கு எப்படி நான் வெட்கப்படலாம்? அதை ஆண்டவர் விரும்பவே மாட்டார். அதனால இன்னைக்கு 7 விதமான ஊழியத்தை இந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். சோ ஆண்டவருக்கு சித்தமானா உங்களுக்கு வர்ற